தொடர்ச்சியாக சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆற்றல் மிகு செயல் வீரர்களின் முன்னெடுப்பில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இணைந்து வருகின்ற இந்த மாபெரும் இணைப்பு விழா கூட்டத்தில் இன்றைய தினம் இந்த சேலம் மாநகர பகுதியில் அருமை சகோதரர் கோழி பாஸ்கர் என்கின்ற ஒரு இளைஞர் பல்வேறு நெருக்கடிகளும் சூழல்களும் அவரை சுற்றி நின்று வதைத்து ஒரு கூட்டுக்குள் அடைக்க நினைத்ததை உடைத்து ஒரு அரசியல் பேரியக்கத்தில் தன்னை இணைத்து தன்னோடு இருக்கிற தம்பிமார்களையும் இணைத்து பழைய கசப்பான கடந்து வந்த பாதைகளை மறந்து எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அவர் தலைமையில் இங்கே இணைகின்ற இணைப்பு விழாவிலே வருகின்றிருக்கின்ற எனதருமை சேலம் மாநகர மாவட்டத்தில் வாழ்கின்ற அனைத்து உறவுகளே, அவரோடு இந்த இணைப்பு விழாவில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற தாதகப்பட்டி சுரேஷ் அவர்களே, அதுபோன்று தம்பி வேலாயுதம் அவர்களே, செல்வமணி அவர்களே, வேலு அவர்களே, வசந்த் அவர்களே, மற்றொரு செல்வம் அவர்களே, சிரஞ்சீவி அவர்களே, மணிகண்டன் அவர்களே, பகவதி அவர்களே, ஜீவா அவர்களே, தனுஷ் அவர்களே, கபாலி அவர்களே, இந்த தம்பிமார்கள் அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்களுக்கு தம்பிமார்களாக நின்று இன்று தினமே இந்த இணைப்பு விழா கூட்டத்தினை மிகச் சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்காக நான் நாளை காலை 9 மணி தமிழக சட்டப்பேரவையில் இருக்க வேண்டிய ஒருவன் இந்த கூட்டத்தை இன்று இரவு 9 மணிக்கு முடித்துவிட்டு இந்த அருமை சகோதரர் கோழி பாஸ்கர் அவர்கள் இந்த இணைப்பு விழாவிற்கு எங்களோடு இணைவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய அருமை சகோதரர் செல்வம் அவர்களும் அமீர் அவர்களும் எம்பி மோகன்ராஜ் அவர்களும் இதை ஒழுங்கு செய்தார்கள். அவர் ஒழுங்கு செய்துவிட்டு கூட்டம் நிறைவு பெற்று செல்லும் சொன்னார். தொடர்வண்டி நிலையத்திற்கு வருகாமையில் எனது வீடு இருக்கிறது, அதனால் நீங்கள் வந்து என் வீட்டிற்கு உணவறிந்து விட்டு தான் தொடர்வண்டியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னார். 10 மணிக்கு தொடர்வண்டி, அதனால் 9 மணிக்கு கூட்டத்தை நிறைவு செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் எனக்கும் இருக்கிறது. இங்கே இந்த நிகழ்வில் நம்முடைய தொழிலாளர் வாழ்வுரிமை சங்கத்தில் இன்றைக்கு இணைந்திருக்கிற இன்னொரு தங்கம் அவர்களையும் நம்முடைய பானுமதி, ஜெகன், கனகராஜ், நடராஜ், சுந்தர் உள்ளிட்ட தொழிற்சங்கத்தின் பிரமுகர்களையும் இந்த நேரத்தில் கோழி பாஸ்கர் தலைமையிலும் தங்கம் தலைமையிலும் இணைந்திருக்கின்ற உறவுகளை அனைவரையும் நான் ஆரத் தழுவி இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நீங்கள் எல்லாம் வந்து இணைந்து அதுவும் குடும்பமாக இணைந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கரத்தை பலப்படுத்துவதற்கு தங்களை இணைத்துக் கொண்ட அத்தனை உறவுகளுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த மண்ணில் மிகச் சிறப்பாக தன்னுடைய பணியை செய்வதற்கு எல்லா விதத்திலும் உறுதியாக இருந்து பணிதை செய்து கொண்டிருக்கின்ற என் கட்சியினுடைய மாநில மகளிர் சங்கத்தினுடைய செயலாளர் நம்முடைய சந்தனக்காட்டு வீரன் மாவீரன் வீரப்பனாருடைய அன்பு மனைவி முத்துலட்சுமி அவர்களுக்கும், நம்முடைய அருமை தம்பி இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளராக இருந்து பணியாற்றிய அருமை சகோதரர் நம்முடைய தமிழன் யுவராஜ் அவர்களுக்கும், நம்முடைய இன்றைக்கு அந்த தொகுதியுடைய சேலம் மேற்குடைய சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக இருக்கின்ற யுவராஜ் அவர்களுக்கும், சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற அருமை தம்பி RK ராஜகுமார் அவர்களுக்கும், சங்ககிரி சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற அருமை தம்பி ஐயப்பன் அவர்களுக்கும், நம்முடைய வடக்கு சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற அருமை சகோதரர் அமீர்தாஸ் சுரேஷ் உள்ளிட்ட தோழர்களுக்கும், நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற கோவிந்தராஜ் அவர்களுக்கும், நம்முடைய மேச்சேரி வெங்கடாஜலம் அவர்களுக்கும், இதுபோன்று நூற்றுக்கணக்கான உறவுகளோடு கட்சியில் இணைந்து அடுத்த கட்ட நகரவை நோக்கி என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அழகாபுரம் தங்கம் அவர்களுக்கும், நம்முடைய ஏற்காடு சட்டமன்ற தொகுதியால் பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதுபோன்று நம்முடைய வீரபாண்டி தொகுதியுடைய சட்டப்பேரவை
உறுப்பினர் சேர்க்கை கிளை அமைப்பதற்கான குழுவில் இடம்பெற்றிருக்கிற அருமை தம்பி தொகுதி பொறுப்பாளர்கள் நீலமேகம், திருநாவுக்கரசு, செந்தில் படையாச்சி உள்ளிட்ட தோழர்களுக்கும், ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் தம்பி அன்பரசன் அவர்களுக்கும், கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளர் நம்முடைய கரும்புலி கவியரசன் அவர்களுக்கும், ஏற்கனவே என்னோடு கட்சியில் இணைந்து தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளை முன்னெடுத்து வருகின்ற மாநில கொள்கை பரப்பினுடைய செயலராக பணியாற்றிய அருமை சகோதரர் தாரை செந்தில்குமார் அவர்களுக்கும், மாநில விளையாட்டுடைய பொறுப்பாளராக இருந்து பணியாற்றிய தம்பி நம்முடைய சரவணமூர்த்தி அவர்களுக்கும், முன்னாள் துணை பொதுச் செயலாளராக இருந்து பணியாற்றிய வழக்கறிஞர் ஜெயமோகன் அவர்களுக்கும், இதுபோன்று பல மடங்கு கூட்டங்களை மிக பிரமாண்டமாக திரட்டி இளம்பிள்ளையில் ஒரு மாபெரும் இணைப்பு விழாவை நடத்திய அருமை தம்பி பிரம்மமூர்த்தி அவர்களுக்கும், வருகின்றிருக்கின்ற நம்முடைய கட்சியுடைய முன்னணி பிரமுகர்கள் அருமை சகோதரர் அண்ணன் சூர்யா பாலு மற்றும் பயணிவேல், தம்பி பிரபாகரன், நம்முடைய முன்னாள் பகுதியுடைய மாவட்ட செயலாளராக பணியாற்றிய அருமை தம்பி கரேத்தே வெங்கடேசன் மற்றும் நம்முடைய ஜெயபிரகாஷ், தோழர் பச்சமுத்து, நம்முடைய தம்பி சுந்தரம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு உள்ளிட்ட தோழர்களுக்கும், இந்த பகுதியுடைய தமிழ் யுவராஜின் கீழ் தொகுதி தேர்தல் பணிக்குழுவில் இடம்பெற்றிருக்கிற தம்பி வரதராஜ், சண்முகம், வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி, வழக்கறிஞர் திருமுருகன், வழக்கறிஞர் பெரியசாமி, வழக்கறிஞர் மணிகண்டன் மற்றும் பயணிவேல், மொய்தீன், நந்தகுமார், யார், செந்தில் முருகன், செந்தில்குமார், மோகன், சக்திவேல், ரகுவரன், பவலா, மணி கிருஷ்ணன் மற்றும் புவனேஸ்வரி, முரளி, ராஜேஷ், கண்ணன், அபுதாகிர், ஹரீஷ், விக்கி மற்றும் கோகுல் உள்ளிட்ட அருமை சகோதரர்களுக்கும், இங்கே ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும், அது நிறைய பேர் இங்க சொல்லணும். நம்முடைய தங்கம் அவருடைய வாழ்க்கை இணையார், நம்முடைய நாகம்மாள் உள்ளிட்ட யுவராஜ் அவர்களோடு மகளிர் சங்கத்திலே பொறுப்பேற்றிருக்கின்ற தோழர்களும், அக்கா முத்துலட்சுமி அவர்களோடு மகளிர் சங்கத்தில் இணைந்து பணியாற்றிய தோழர்களும், இங்கு நம்முடைய அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்களுடைய வாழ்கின்ற பகுதியைச் சேர்ந்த தாய்மார்களும் இளைஞர்களும் பெருந்திரளாக திரண்டிருக்கிறீர்கள். நான் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பரவாயில்ல, நாங்க போயிட்டு வரோம் விமானத்தை பிடிச்சி என்று சொன்னேன். ஆனா அவருக்கு இருப்பு கொள்ளல. விமானத்துக்கு நிகராகவே கார்ல பயணம் செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற திருச்சி மண்டல பொறுப்பாளராக பணியாற்றிய வழக்கறிஞர் பிரபு அவர்களுக்கும், அதே மாதிரி பல்லு உள்ள ஆபரேஷன் பண்ணிருக்கு, ஓய்வெடுங்கன்னு சொன்ன, காலை சென்னையில் நடந்த இணைப்பு விழா கூட்டத்திலும் கலந்து கொண்டு இங்கேயும் வந்து கலந்து கொண்டு தான் ஒரு மண்டல பொறுப்பாளர் என்று கருதாமல் எங்களோடு தோளோடு தோள் நின்று பணி செய்து கொண்டிருக்கின்ற, குறிப்பாக ஊடக பேரவையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்கின்ற அருமை தம்பி கிருஷ்ணகிரி கரு பிரபாகரன் அவர்களுக்கும், கரு பிரபாகரன் போன்ற பல்வேறு உறவுகளை மிகவும் அடக்கத்துடன் அழகாக பேசி அணி அணியாக என் கட்சிக்கு இழுத்து வருகின்ற அல்லது அழைத்து வருகின்ற நம்முடைய மாவீரன் நெப்போலியன் உள்ளிட்ட தோழர்கள், ஐயப்பன் உள்ளிட்ட தோழர்களுக்கும், பல்வேறு பகுதியிலிருந்து இங்கு வருகிறது அமர்ந்திருக்கின்ற நிறைய பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா எல்லாரும் பேரையும் படிச்சா நான் தொடர் வண்டியை பிடிக்க முடியாது. அதனால இங்க எல்லாரும் பிரமுகர்கள், எல்லாரும் இந்த கட்சிக்காக உழைத்த, இந்த கட்சியை தூக்கி நிறுத்திய பல்வேறு மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பேரூராட்சி செயலாளர்கள் இருக்கிறீர்கள். பாவம் ராப்பகலா முன்னாடி போய் கஷ்டப்படுற எங்க கட்சியினுடைய தலைமை செயலாளருக்கு கூட நாங்க இங்க இருக்கையில் இடம் தர்றதில்லை. எங்க ஐயப்பன் கோச்சிக்கிறாரு, வெங்கடாச்சலம் கோச்சிக்கிறாரு, யாரும் கோச்சிக்காதீங்க. கட்சி ஒரு நாம் 15 ஆண்டு காலமா என்னோடு நீங்கள் பயணிக்கின்றீர்கள். புதிய வரவுகளை இணைக்கின்ற விழாக்களிலே அவர்களுக்கு ஒரு நாள் அந்த முக்கியத்துவத்தை தரணும். மற்ற நாள் எல்லாம் பாவம், அவங்க வந்து அவளுக்கு கிட்ட அவ்வளவு சீக்கிரமா எந்த கட்சியிலும் விடமாட்டான், நம்ம கட்சியிலும் விடமாட்டாங்கன்ற எண்ணம் அவங்க வந்துடக்கூடாது. இவரோட திராவிட இயக்க கழகத்திலிருந்து கிருஷ்ணகிரிலிருந்து வருகின்ற தோழர் அடுத்த ஒரு இணைப்பு விழா நடத்த இருக்கிறாரு. இங்க ஒன்றிய செயலாளர்கள் இங்கு தம்பி நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. நம்ம அன்பில் தொடங்கி நம்முடைய சுந்தர் வரையிலும் பல ஒன்றிய நகர செயலாளர்கள் இருக்கிறார்கள். ஆக நீங்க வந்து அண்ணன் பேர சொல்லல, என்ன கூப்பிடல, என்ன பேச விடல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இது எல்லாம் இந்த நேரம் அல்ல. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் நம்மை நோக்கி நீங்கள் உழைத்த உழைப்பின் காரணமாக திரும்பி பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். இதை மிக சரியாக பயன்படுத்தி ஆகச்சிறந்த அந்த ஆற்றல் மறவர்களை, ஆகச்சிறந்த அந்த மாபெரும் போராளிகளாக இருக்கின்ற தமிழ் தேசிய போராளிகளை, இங்கே அண்ணன் சுப உதயகுமாரன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி நம்மோடு அணி சேர்ந்து நம் மேடைக்கு வருகின்றிருக்கிறார். அவர்களையும் வருக வருக என்று நாம் வரவேற்கிறோம்.
தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி, இயக்கத்தை உருவாக்கி, ஒரு மாபெரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் போல் ஒரு மாபெரும் மாவீரர் நாள் நிகழ்வை திருச்சியில் நடத்தி காட்டிய அருமை சகோதரர், ஒருங்கிணைப்பு குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து பணியாற்றிய மதுரை பாண்டிய மண்ணின் சொந்தக்காரர் வெற்றி குமரன் அவர்கள் இந்த மேடைக்கு வருகின்றிருக்கிறார். அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்று, அவரோடு தோளோடு தோள் நின்று இன்றைக்கு பணி செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த சேலம் மண்டலத்திற்கே இங்கு தங்கம் பிரபாகரன் போன்ற எண்ணற்ற வேலம்மாள், சந்துரு, ஐயப்பன், இங்க நம்முடைய அழகரசன், நம்ம ஐடி இங்க எங்க பேர் என்ன, யோகி சுந்தரம், இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் இன்னும் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அறிமுகம் இல்லாமல் எங்கேயோ தங்களுடைய சமூக கடமைகளை, தமிழ் சமூகத்தின் கடமைகளை, தமிழ் தேசியத்திற்கான கடமையாற்றிக் கொண்டிருக்கிற எண்ணற்ற உறவுகள் எல்லாம் இங்கு இருந்திருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் வந்து நம்மோடு சேர்வதற்கு காரணமாக இருந்த, இந்த மண்டலத்தின் பொறுப்பாளராக இருந்த, இந்த சேலம் பகுதியை சார்ந்த ஆத்தூரை பூர்வீகமாக கொண்ட தமிழர் விடுதலை படை என்கிற தத்துவமான ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தை விடுதலை என்கிற திரைப்படத்தில் இணை இயக்குநராக, அசோசியேட் இயக்குனர் என்று சொல்லக்கூடிய வகையிலே இருந்து வெற்றிமாறனுக்கு தோளோடு தோள் நின்று, என்னுடைய ரத்தம் சீமானுக்கும் தோளோடு தோள் நின்ற ஜெகதீச பாண்டியன் அவர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமை அடைகிறேன். எம் தமிழக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தை அந்த மண்ணில் நடத்திய போது புதுக்கோட்டை மண்ணில் இருந்து பிறந்து வளர்ந்து ஒரு பொறியாளராக, ஒரு கப்பல் இன்ஜினியராக பணியாற்றி தமிழீழ விடுதலை மீது மாறாத காதல் கொண்ட காரணத்தினாலுடைய தன்னுடைய எதிர்கால வாழ்வையை துளைத்து இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் களத்தில் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இருக்கின்ற புதுக்கோட்டை அண்ணன் தனசேகரன் அவர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என்று நான் வரவேற்பிலே பெருமை அடைகிறேன். இனம் இனத்தோடு சேரும், இனம் இனத்தோடு சேரும். உண்மையான தமிழ் தேசிய போராளிகள், உண்மையான தமிழ் தேசிய போராளியாக வாழ்ந்து மறைந்த புலவர் கல்லீர் பெருமாள் அண்ணன் தமிழரசன் அவர்களின் பாதையையும் எம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை தங்கள் இதயத்தில் வைத்து பூஜிக்கின்ற, தங்கள் உயிரை விட மேலாக நினைக்கின்ற அந்த மாசற்ற தலைவர்களை எங்கள் சேலம் மாங்கனி நகரிலே ஒரே மேடையில் அமர வைத்து அழகு பார்ப்பதில் பெருமை கொள்கிறது. இவர்கள் எல்லாம் சில ஆண்டுகள், பல ஆண்டுகளாக விலகி ஒதுங்கி இருந்த போதும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ளலாமா என்று நீண்டடி ஆய்வுகளுக்கு பின்பு தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்கள். நம்முடைய மோகன்ராஜுக்கு கிடைக்காத பெருமை, நம்முடைய ஐயப்பன் அவர்களுக்கு கிடைக்காத பெருமை, நம்முடைய தம்பி ராஜீவ்குமார் அவர்களுக்கு கிடைக்காத பெருமை, நம்முடைய அருமை சகோதரர்கள் முத்துலட்சுமி சகோதரிக்கு கிடைக்காத பெருமை, இவர்கள் எல்லாம் கூட்டம் நடத்தினார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் இந்த ஆளுமைகள் என்னோடு மேடையில் அமரவில்லை. தம்பி கோழி பாஸ்கர் அவர்களுக்கு இந்த பெருமை கிடைத்திருக்கிறது. நம்முடைய இளம்பள்ளியிலே நடந்த மாபெரும் இணைப்பு விழா கூட்டத்திலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டிருந்தார்கள். நீங்கள் அனைவரும் அந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தேன். அவர்களுக்கான மிகப்பெரிய சமூக பணி இருந்த காரணத்தின் சூழல் காரணமாக வர இயலவில்லை. ஆனால் எளிய மக்கள் நடத்துகிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் அல்ல, ஆனால் அன்பால் கட்டுண்ட ஒரு கூட்டம் பாஸ்கருக்கு அவர் வாழ்கின்ற பகுதியிலே இருக்கிறது. அந்த கூட்டம் ஏற்பாடு செய்கின்ற இந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியிலே இத்தனை என் உறவுகளும் என் மேடையிலே, இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற இந்த கட்சியினுடைய மேடையிலே அதிகாரப்பூர்வமாக என்னோடு அமர்ந்திருக்கிற இந்த காட்சி என்னை 1000 மடங்கு உற்சாகமாக வேலை செய்கின்ற அந்த எண்ணத்தை எனக்கு தந்திருக்கிறது. நான் பயணிக்க சொல்லுகின்ற இடமெல்லாம் தலைமையிலே செயலாளர் கண்ணன் அவர்களும், நம்முடைய குமரவேல் அவர்களும், தமிழரசன் அவர்களும், இன்னும் எண்ணற்ற கட்சிக்கு முழு நேரமாக பணியாற்றக்கூடிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலும் இதே மாவட்டத்துடைய நிர்வாகிகளுக்கு கூட சென்னை திருவொற்றியூரிலே இருந்து பிறந்து வளர்ந்து இன்றைக்கு தன் பேச்சாற்றல் மூலமாக என் உள்ளத்தை கொள்ளையடித்த அருமை தம்பி திருவொற்றியூர் மாரிமுத்து போன்ற உழைப்பாளிகளை நான் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கிறேன். நான் பாஸ்கரனை நடத்தி கூட்டு வந்தாரு. அவங்க குடும்ப உறவுகளும் இளைஞர்களும் எங்களுக்கு பூக்களை தூவி வரவேற்றார்கள். கூட்டம் என் பின்னாடியே முட்டிக்கிட்டு வந்துச்சு. வர்றவங்களை எல்லாரையும் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இருக்கை எடுத்துட்டு வாங்கன்றேன். எங்க புளியம்பட்டி பிரபு என்ன பார்த்து சிரிக்கிறார், எங்க அன்பு இப்படி பார்த்து சிரிக்கிறார், எங்க யுவராஜி வெள்ளையும் தலைமை பாரு நீதிபதி மாதிரி இருக்கிறான். யாராச்சும் அந்த சேர் எழுத்து மாதிரி தான் கிடைக்குது. எங்க தலைமை செயலாளர்கிட்ட கத்துறேன், யாரும் அதை போய் தூக்கி கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்திருக்கிற மாநில மாவட்ட நகர நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்களாக இந்த மாவட்டத்தில் பணியாற்றிய அந்த முன்னணி தலைவர்கள் பார்த்தா நம்முடைய மகளிர் அணி பொறுப்பாளர்கள் எல்லாம் நிக்கிறாங்க.
ஆனா அதை எடுத்து போடுங்க போடுங்க காதுல கேட்கல. எல்லாரும் என் கூட நிற்கிறதுலதான், என் கூட நின்று போட்டோவுக்கு போஸ் கொடுக்கறதுதான் கவனம் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு தொண்டனுக்கு தொண்டனாக, தலைவனுக்கு தலைவனாக, பேச்சாளருக்கு பேச்சாளராக இருந்த அருமை தம்பி மாரிமுத்தும் இன்னும் சில தம்பிமார்களும் தான் அதை ஓடோடி வந்து எடுத்து அந்த பெண் நிர்வாகிகளை அமர வைத்தார்கள், கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகளை அமர வைத்தார்கள். இந்த மேடை என்பது ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு மேடையாக இருக்க வேண்டும். ஏன் இங்கு எங்கள் தலைமை செயலாளர் இந்த கட்சியை நிறுவிய என்னோடு நின்ற அவர் எங்கேயோ சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இங்கே நம்முடைய செல்வத்தையும் அமரராஜையும் திருநாவுக்கரசையும் கொண்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்திய நீலமேகத்தையும் நம்முடைய புளியம்பட்டி பிரபையும் இங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்களையும் அறிமுகப்படுத்தியவர்களை எனக்கு படிச்சுட்டு மேடை விட்டு மோகன்ராஜ் நீங்க எல்லாம் இறங்கண்ண. இப்ப எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான இருக்கையின் கடகோடியில் உட்கார்ந்திருப்பதுதான் ஓமலூர் மோகன்ராஜ் அவர்கள். நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளராக இருந்த களத்தில் நின்று போராடிய என் அருமை தம்பி தங்கம் அதை விட கடைசியில் நின்று கொண்டிருக்கிறார். யாருங்கெல்லாம் இருக்க காலியா இருக்கோ அங்கெல்லாம் நிக்கிறவங்களை கூட்டு வந்து உட்கார வேலையை பார்க்கிறார். இதுதான் பண்பு, இதுதான் அரசியல் இயக்கம். இப்படிதான் இருக்கணும். எங்க தலைமை செயலாளர் எங்க நெப்போலியனும் மோகன்ராஜும் நாங்க அண்ணனுக்கு லெப்ட் ரைட்டு அப்படின்னு வந்து என் பக்கத்துல உட்காந்தா வெற்றி பாப்பாரு. இதுவும் பாந்த பேர் கட்சி மாதிரி தான் இருக்குமோ. எங்க அண்ணன் உதயகுமார் இதெல்லாம் புது அனுபவம். அவர்கள் மேடையின் முன் இருப்பவர்கள் எண்ணிக்கையில் சிறியவர்களாக இருந்தாலும், பலம் குறைந்தவர்களாக எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட அவர்கள் இந்திய அளவில் பேசப்படக்கூடிய அந்த அறிஞர் பெருமக்கள் முன்பாக, போராளிகள் முன்பாக, சமூக மாற்றத்திற்கான அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு முன்பாக, சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்குள்ளாக, எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை கைகூப்பி ஒரு முறை கேட்கிறேன். நீங்கள் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நில்லுங்கள். அனைவரும் எழுந்து நில்லுங்கள். மேடையில் இருப்பவர்களும் எழுந்து நில்லுங்கள். எங்கள் அண்ணன் உதயகுமாரன் அவர்களை சற்று முன் மேடைக்கு முன்பு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த பச்சை தமிழகத்தின் போராளிதான் இதுவரையில் சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டு கால வரலாற்றில் எந்த கொம்பனும் பெற முடியாத உலகளாவிய ஒரு மிகச்சிறந்த விருதை இன்றைக்கு பெற்று நம்முடைய சேலம் மாநகருக்கு வருகை தந்திருக்கிறார். அந்த போராளியை, பசுமையை நேசித்த, சுற்றுச்சூழலை நேசித்த, இயற்கையை நேசித்த அந்த சுப உதயகுமாரன் அவர்களுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து கையொலி எழுப்பி இன்னும் பல சாதனைகளை, பல விருதுகளை பெற்று இந்த தமிழ் சமூகத்திற்கு பணி கடன் செய் என் பணி, இந்த மக்களுக்கு உழைப்பது, அதை தவிர எதுவுமே கிடையாது. அமருங்கள். நன்றி. இது வந்து அமெரிக்காவில், லண்டன்ல, பிரிட்டன்ல, உலக நாட்டுடைய பாராளுமன்றத்தில் இது போன்ற போராளிகளை கொண்டு வந்து முன்பாக நிறுத்தி அந்த அவையே எழுந்து கைத்தட்டி பாராட்டும். அவர் வாங்கி அந்த விருதை கூட என்னால் ஆங்கிலத்தில் உச்சரிக்க முடியவில்லை. ஆனால் அவர் எத்தனை டாக்டரேட் பண்ணியிருக்கிறார், எத்தனை பிஹெச்டி, அமெரிக்காவின் எத்தனை பேராசிரியர் பணியாற்றி இருக்கிறார். இன்னமும் ஆன்லைன்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற அவருடைய மாணவர்கள், நான் அமெரிக்கா சென்றிருந்தேன் பெட்னா மாநாட்டிற்கு, அங்கு சந்தித்த சில அறிஞர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் அண்ணன் உதயகுமாரை குறித்து தொழிலதிபர்கள் இருந்து சாதாரண மக்கள் வரையிலும் கல்லூரி பள்ளிகளிலே படிக்கின்ற அத்தனை புரிந்த, அறிந்த, தெளிந்த படிப்பாளர்களுக்கும், ஆராய்ச்சியாளர்களுக்கும், தமிழ் இன உணர்வாளர்களுக்கும் தமிழ் சமூகத்தில் இவ்வளவு மிகச்சிறந்த நேர்மையான மிகச்சிறந்த ஒரு அறிவாளி இருக்கிறார். அந்த அறிவாளி தேடி வந்த கட்சி தான் நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி. அவர் நம்பினார். தமிழக தேசிய தலைவன் பிரபாகரன் தலைவராக ஏற்றுக்கொண்ட வேல்முருகன் நம்மை கொண்டு போய் எங்கேயும் அடகு வைக்க மாட்டார், ஸ்டெர்லைட்டிடம் அடகு வைக்க மாட்டார், கார்பரேட் பெரு நிறுவனத்திடம் அடகு வைக்க மாட்டார் என்று நம்பினார். அதனால் தான் அவரை திமுக அழைத்து இடம் தர அழைத்தது, அதிமுக அழைத்து அவங்கள் சின்னத்தில் நிற்பதற்கு வாய்ப்பு தர அழைத்தது, காங்கிரஸ் அழைத்தது, ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் அழைத்தார், பல அரசியல் இயக்கங்கள் அழைத்தது, இப்போது தொடங்கிய நடிகரும் அழைத்தார். இன்னமும் அவர்களுக்கு அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வளர்ந்து வருகின்ற, அவரை விட வயதில் சிறியவனாக இருந்து இந்த கட்சியை நான் நடத்தி செல்கின்ற தலைவராக நடத்தி செல்கிறேனே, வேல்முருகன் தலைமையை ஏற்பதில், என் தம்பியின் தலைமையை ஏற்பதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை என்று அறிவித்து முதலாக இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பச்சை தமிழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை இணைத்த பெருமகனார் நம்முடைய சுப உதயகுமாரன் அவர்கள். நம்ம தமிழ் சமூகத்தில் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஆளுமைகளை நம்ம கொண்டாட மறுக்கிறோம். அவர்கள் உயிரோடு வாழ்கின்ற போது அவர்களுக்கான அங்கீகாரத்தை தர மறுக்கிறோம். விரைவில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டின் தலைநகரில் இந்த மகத்தான மாமனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவை நாம் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரிதான் இங்க வெற்றியில தொடங்கி
நம்முடைய ஜெகதீஷ் பாண்டியன் தனசேகரன் வரையிலும், பிரபுவில் இருந்து சென்னையில் இருந்த புகழேந்தி மாறன் வரையிலும், தம்பி மகேந்திரன் வரையிலும் காலையில ஒரு திருமண மண்டபம் முழுக்க நிரம்பி நூற்றுக்கணக்கிலே 500க்கும் மேற்பட்ட எமது உறவுகள் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து விலகியும் பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகளிலிருந்து விலகியும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தார்கள். அதுபோன்று தம்பி திருவண்ணாமலை கண்ணதாசன் உள்ளிட்ட மிகச்சிறந்த தமிழ் தேசிய தனிநபர்களாக இருந்தாலும் சிறு குழுக்களாக இருந்தாலும் இயக்கமாக இயங்கிய 5 கட்சிகள் இன்றைக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலேயே அந்த 5 தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு விரைவில் அவர்கள் ஒரு இணைப்பு விழாவிற்கான தேதியை கேட்டிருக்கிறார்கள். நான் எதற்காக இதை பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இங்க இருக்கிற இந்த கூட்டம் எல்லாம், இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த கூட்டம் எல்லாம் நாளைக்கு நினைச்சா அழகா ஆளுங்கட்சி திமுக தொண்டை போடலாம், போட்டா மரியாதை கிடைக்கும். அடுத்து நாங்க ஆள போறோம்னு சொல்ற நம்ம சேலத்துக்காரர் எடப்பாடி நம்ம சித்தப்பாவா, சித்தப்பா கட்சியில சேர போன பாவம், நல்ல பணம் வச்சிருக்காரு, நல்ல வசதியானவர், நல்ல வெகுளியான மனுஷன், நல்லா கொடுப்பாரு. வேலுமணி கிட்டே நிறைய இருக்கின்றாங்க, தங்கமணி கிட்ட இருக்கின்றாங்க, விஜய் பாஸ்கர் கிட்ட இருக்கின்றாங்க. சம்பாரிச்ச காசெல்லாம் வர்ற தேர்தல 2ல் 1 பார்த்தோன்னு வச்சிருக்காங்களாம். நீங்க எல்லாம் போனீங்கன்னா நிறைய கிடைக்கும். ஆனா எங்க முத்துலட்சுமி அக்காவை நான் திட்டி இருக்கேன், அது என்ன கோச்சிக்கிட்டு போயிருக்கு. நேற்றுக்கு ஐயப்பன் பொசுக்குன்னு கோச்சிக்கிட்டாப்புல பேஸ்புக்ல போடுறாரு நன்றி வணக்கம்னு. ஆனா யாரு எங்க கோச்சிக்கிட்டு போனாலும் என்னை விட்டு போகவில்லை. இது அண்ணன் தம்பிக்கும் அப்பா மகளுக்கும் அண்ணா அக்காவுக்கும் நடக்கிற ஒரு குடும்பத்து பிரச்சனையாக நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்கிறோம். ஆனால் எவரும் எந்த பெரிய கட்சியிலும் போய் பல்ல இழித்து, நான் வேல்முருகன் கட்சியில மாவட்ட செயலாளராக இருந்தேன், எனக்கு ஒரு வட்ட செயலாளராச்சும் தருவீங்களா, இல்லைன்னா கொஞ்சம் என் முகம் வாடாம இருக்கிறதுக்கு வைட்டமின் தருவீங்களா என்று இங்கு அமர்ந்திருக்கின்ற என் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டனும் எவனிடத்திலும் தொண்டு போடவில்லை. இதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இந்த சேலத்துல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நாங்க விமானத்துல 4-5 பேர் விமான டிக்கெட் போட்டு வர்ற அளவுக்கு நம்ம கட்சி பெரிய கட்சி இல்ல, கட்சியில நிதி இல்ல. ஆனா இருந்தாலும் அவங்கவுங்க நாங்க டிக்கெட் போட்டு வந்தோம். ஆனா வந்த உடனே நான் சொன்னேன், ஒரே கார் தான் மோகன்ராஜ் கிட்ட எடுத்துட்டு வரணும்னு சொன்னேன். கூட 4 பேர் வராங்க மோகன்ராஜ், பின்னும் ஒரு காரா சேர்த்து எடுத்துட்டு வாங்கன்னு. விமான நிலையத்துக்கு வந்தா நம்முடைய தருமபுரி நம்முடைய பிரசாந்த் வழக்கறிஞர் அக்கா ஜெயலட்சுமி பாலனுடைய அன்பு மகன் ஒரு பெரிய பார்ச்சனரை கொண்டு வந்து நிறுத்தி கூடிய மாட்டுன்றாரு. நம்முடைய பேச்சாளர் அவர் ஒரு புதிய காரு, அப்புறம் இன்னொரு சகோதரர் ஒரு புதிய காரு. சேலம் மாநகர மாவட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இந்த மூவர்ண கொடியை ஏந்தி நூற்றுக்கணக்கான வாகனங்களிலே என் உறவுகள் நீங்கள் பயணிப்பதை குறித்து நான் உண்மையிலேயே பெருமை அடைகிறேன். ஆனா என்ன, நீங்க பத்திரமா போகணும், பாதுகாப்பா போகணும், போலீஸ்காரங்கிட்ட சண்டை வளர்த்த கூடாது. இன்னைக்கு கூட இந்த யாரோ ஒருத்தர் பாவம் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் இந்த கொடியை ஏதோ உடச்சு போட்டு போயிட்டார். உடனே எனக்கு நம்மால அந்த படத்தை எடுத்து போட்டான். நான் உடனே சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி, ஐஜி இன்டெலிஜென்ஸ், சட்ட ஒழுங்கு டிஜிபி, எஸ்எஸ்பி, உயர் அதிகாரிகள், கமிஷனர், என்கிட்ட ஏஎஸ்பி இருந்தவர், நான் எம்எல்ஏ இருக்கும்போது சேலம் கமிஷனர், எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டேன். எல்லாரும் ஒரே மாதிரியா எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க, அவர் கொஞ்சம் மனநலம் குன்றியவரை தவிர உங்க கட்சி கொடிக்கம்பத்தை உடைப்பதற்கு சேலத்தில் எவனும் பிறந்து வரவில்லை. அதுவும் கோவை பாஸ்கர் கோட்டையில் உங்கள் கொடிக்கம்பத்தை உடைத்து விடுவார்களா, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று அத்தனை உயரதிகாரிகளும் எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பினார்கள். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் சொன்னேன் வெற்றி கிட்ட, வெற்றி ஒரு கார் போதுமான, இன்னொரு கார் வர வைக்கலாம். நான் இன்னும் ஒரு கார் தான் வர சொன்னேன், 10 கார் வந்துச்சு. மகிழ்ச்சியா இருக்கு. எங்க அன்பு ஒண்டீஸ்வரர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு அவர் ரியல் எஸ்டேட் தொழிலை பண்ணி ஒரு புது பார்ச்சனை கொண்டாந்து நிறுத்தி அண்ணா கொடி மாட்டுன்றாரு. எங்க அமீர் அது அமீர் திருநாவுக்கரசு எல்லாரும். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உங்களுக்கு வைப்பேன். இங்க கூட வரும்போது கவி ஒரு 10 டூலர்ல அவங்க தம்பியோட சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து கொஞ்சம் விலகுன்னு சொல்லிட்டு வந்தாரு. தயவு செய்து கையெடுத்து கூப்பிடுற, நான் ஒண்ணு வானத்திலிருந்து குதிச்சு வந்தவன் இல்ல, நான் உங்களில் ஒருவன், உங்களுக்காக ஒருவன். எக்காரணத்தை கொண்டும் பொதுமக்கள் முகம் சுளிக்கின்ற, காவல்துறையில் பணி செய்கின்ற சாதாரண கடநிலை காவலர் தொடங்கி இந்த நாட்டுடைய டிஜிபி வரையில் அவர்கள் முகம் சுளிக்கிற ஒரு கட்சியாக மட்டும் நீங்கள் பெயரெடுத்து விடக் கூடாது. அதுபோன்று பொதுமக்கள், வியாபாரி பொதுமக்கள், விவசாயிகள் எவரையும் நாம் நம்மை விட பெரியவராக நினைத்துக் கொண்டு, நான் சொன்னேன் எனக்கு மாலை போடக்கூடாதுன்னு சொன்னேன், அதுக்காக பூக்களை விட்டு துவ சொல்றாங்க. இங்க சால்வை கூடாதுன்னு சொன்னேன், அதுக்காக இங்க மயில் இலகை கொடுக்கறாங்க. நம்மால எப்படி சிந்திக்கிறாங்க பாருங்க. இதுக்கு தங்க ஐடியா தான் நினைக்கிறேன். எம்எல்ஏ மாலை வாங்கி மாட்டாரு, வேலும் மயிலும் வேல்முருகனுக்கு துணையாக இருக்கட்டும் என்று மயில் ரகை கொண்டு வந்து நம்முடைய ஜெகதீஷ் பாண்டியன் கைகளிலே கொடுத்தார். அது கூட
எங்கேயும் மயில கட்டாய பிடிச்சி நீங்க எடுத்தது இல்ல. அது காடுகளில் வனப்பகுதிகளில் உதிர்கின்ற அந்த மயில் இறைகளை கொண்டு கோத்ததாகத்தான் இருக்கும். ஒருவேளை மயில் கிட்ட இருந்து எடுத்திருந்தா அதுக்கு ஃபாரஸ்ட் ஆகில கேச போட்டுருவான். அதனால நான் எதற்கு இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் எப்படிப்பட்டவன், இந்த கட்சி எப்படி வளர்ந்து கொண்டு வருகிறது, நாம் இந்த கட்சியை நான் என்ன செய்தேன் சட்டமன்ற உறுப்பினராக என்பதையெல்லாம் என்னுடைய அருமை ஒரு வெற்றிக்குமரன் அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவரை தானாக கொண்டு வழங்கி இந்த இயக்கம் செயல்படுகிறது என்பதை அண்ணன் தனசேகரன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். தனக்கே உரிய பாருங்கள், நறுக்கு தெரித்தால் போல் அந்த கதை, வசனம், இயக்கம், டைரக்டர், பொசிஷன் எல்லாம் பார்க்கக்கூடிய ஜெகதீசன் அவர் வெறும் 10 நிமிஷம் பேசினாலும் அவர் மிகச்சிறப்பாக பேசிவிட்டார். அதனால் நான் இங்க இன்னும் பெரிய இன்னைக்கு சிறப்புரையாற்ற போவதில்லை. இங்கிருந்து கூட ஒரு 4-5 நண்பர்கள் சேர்ந்து எனக்கு ஒரு துண்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. அண்ணா, சேலத்தில் நம்ம கட்சி மிக வேகமா வளருது, சேலத்தில் ஒரு சீட்டு கேட்டு வாங்க வேண்டும். நீங்க சேலத்தில் ஒரு சீட்டு கேட்டு வாங்க சொல்றீங்க. வேல்முருகன் தனியாக தமிழக கட்சி வாங்க ஒரு சீட்டு வாங்கிட்டான். இப்ப எனக்கு பிறகுதான் அக்கா முத்துலட்சுமி வந்திருக்கு. அதுக்கு பிறகுதான் அண்ணன் நம்முடைய சுப உதயகுமார் வந்திருக்கிறாரு. அதற்கு பிறகுதான் வெற்றிக்குமார் தலைமையிலான தமிழர் ஒருங்கிணைப்பு குழு வந்திருக்கு. அதற்கு பிறகுதான் என்னுடைய அருமை உறவு நம்முடைய ஜெகதீச பாண்டியன் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் 5 பேர் இணைந்திருக்கிறார்கள் இன்றைக்கு சென்னையில. இன்னைக்கு நம்முடைய திருச்சி பிரபலிருந்து, நம்முடைய தங்கத்திலிருந்து, நம்முடைய பிரபாகரிலிருந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான உறவுகள் பல்வேறு அரசியல் கட்சிகளிலே மிக உயர்ந்த பொறுப்புகளை வகித்தவர்கள் தனியாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளோடு சென்று அவர்கள் கூட்டணி பேசினால் கூட நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஒரு சீட்டு இடம் 2 சீட்டு கிடைக்கும். ஆனால் நாம் இனி ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக எவனிடத்திலும் நாம் கொண்டு போகின்ற ஆட்கள் அல்ல. நான் சொல்வது போல் சிறப்பாக பீடி குடிக்காம, தண்ணி அடிக்காம, போதைக்கு அடிமை இல்லாம, கஞ்சாவுக்கு அடிமை இல்லாம, வீல் சேசிங் பண்ணாம, பொதுமக்களை ஒதுங்கு எங்க அண்ணன் வானத்திலிருந்து குதிச்சு வராருன்னு சொல்லாம, காலில் விழாம, குத்தாட்டம் போடாம, அரகர டான்ஸோடு என் பெண் பிள்ளைகளை, என் தாய்களை ஆட விட்டு கூட்டம் சேர்க்கிற கூட்டம் இல்லாமல் அது 50 பேரோ 100 பேரோ என் தமிழக தேசிய தலைவன் பிரபாகரனை நேசிக்கின்ற அந்த உறவுகளை அமர வையுங்கள். அந்த இளம் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களை அமர வையுங்கள். அவருடைய இல்லத்தரசிகளை, வாழ்க்கை துணைவியாரை அழைத்து வருங்கள். குடும்பமாக ஒன்று சேர்வோம். குடும்பமாக வீதிதோறும் செல்வோம். கிராமமாக செல்வோம். மக்களை சந்திப்போம். மக்களிடம் பேசுவோம். மக்களிடம் பகிர்வோம். மக்களுக்காக பணி செய்வோம். மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து போராட்டுவதற்கு நீதிக்கு வருவோம். தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத மாபெரும் அரசியல் பேரியக்கமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியை நாம் வளர்த்தெடுப்போம். இந்த ரிப்போர்ட் இங்க எத்தனை சேர் போடப்பட்டிருக்கு, எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எத்தனை பேர் நிக்கிறாங்க, இங்க எத்தனை பேர் சைடுல பொதுமக்கள் வேடிக்கை பார்த்தாங்க முதற்கொண்டு ஸ்பெஷல் பிரான்ச் சிஇடியும் இந்த மாநகரத்தினுடைய ஐஎஸ்ஓம் இந்நேரம் குறித்து வீடியோ புகைப்படத்தோட இந்த நாட்டுடைய முதலமைச்சர் கைக்கு போயிருக்கும். அவர் கைக்கு போற மாதிரி ஒண்ணு அவங்க இன்னொரு சைலண்டா ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க, பெண்ணு அப்படின்னு. அந்த ஒரு ஒண்ணு பெண்ணு 2 கையில் இருக்கும். நீங்க திமுக, அண்ணா திமுக எல்லாம் இப்ப ஏற்கனவே இருக்கிற இந்த கூட்டம், மேடை, இந்த பந்தா இதெல்லாம் பார்த்துட்டு எந்த கட்சிக்கு சீட்டு ஒதுக்கிறது இல்ல. அவர்கள் எங்கேயோ போயிட்டாங்க. நம்ம அண்ணாச்சி எடப்பாடி கூட ஒருத்தர் வச்சிருக்கிறாரு வேட்பாளரா. நம்ம சகோதரர் விஜய் கூட பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. பிரசாந்த் கிஷோர்கிட்டயே வேலையை கத்துக்கிட்டு பிரசாந்த் கிஷோருக்கே வேலையை கத்து கொடுக்கிற வேலையை திமுக இன்றைக்கு கையில வச்சிருக்கு. அதற்காக நான் என் உறவுகளாக அமர்ந்திருக்கின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பேரூராட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு சொல்லுகிறேன், நாம் வெறுமனே வாயால எங்களுக்கு 5000 பேர் சேர்ந்தாங்க, 10,000 பேர் சேர்ந்தாங்க என்று நாம் பெருமை பேசி சீட்டை வாங்க முடியாது. நான் ஓப்பனா பேசுவேன். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாது. எங்கள் மாவட்ட செயலாளர் நீங்க அமர்ந்திருக்கிறார். நான் எல்லாவற்றையும் வெளிப்படைத்தன்மையோடு பேசக்கூடியவன். அந்த அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், நமக்கு என்ன உண்மையான ஒவ்வொரு தொகுதி வாரியா கிளை இருக்கு. அந்த கிளையில எவ்வளவு உறுப்பினர் இருக்கிறாங்க. அதுல எங்க சகோதரி மாதிரி நம்முடைய மகளிரணி பொறுப்பாளர் தருமபுரியில ஒத்தால கட்சி தொடங்கியதிலிருந்து ஜெயலட்சுமி பாலா அக்காவுக்கு பிறகு, அதற்கு முன்பு, அதற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க மதுபாலா அவங்க புருஷாங்க உட்கார்ந்துருக்காரு. அவங்க பையன் அங்க லைவ் போட்டுட்டு இருக்கிறான். ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்தின மாநாடு, பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், டோல்கெட்டு எல்லாத்திலையும் நிக்குதுன்னா அந்த குடும்பம். அந்த மாதிரி இன்னைக்கு பல குடும்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் மகிழ்ச்சி. சில பேர் என்ன செய்வான், நல்ல படிச்சு டிகிரி முடிச்சு நல்ல ஆட்ட சாட்டமான ஆளா இருப்பான். அவன் புள்ள அவர் இட்டு என்கிட்ட அறிமுகப்படுத்தி நம்ம கட்சியில உறுப்பினர் ஆக்கிக்கொள்ளலாம்ல. அவர் வீட்டுல இருப்பார். அவர் ஆன்லைன்ல கேம் விளையாண்டுட்டு இருப்பார். அப்பா மட்டும் நம்ம கட்சியில் இருப்பார். இங்க இப்ப தங்க அவங்க வீட்டு துணையோட வந்திருக்கிறாரு.
நம்முடைய நாகம்மா அவங்க கணவரோட வந்திருக்கிறாரு. இங்க மத்த தாய்மார்கள் யார் யாரு கணவரோட வந்திருக்கிறீங்க, யார் யாரு உங்க பிள்ளைகளோட வந்திருக்கிறீங்க? இங்க உட்கார்ந்து இருக்கிற என் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், உங்க பிள்ளைகள் எப்படியும் 18 வயசு 20 வயசு பசங்க இருப்பான். ஏன் கூட்டார்ல? சரி, பெண் பிள்ளைகளை விட்டுருங்க, படிக்கிற குழந்தைகளை விட்டுருங்க. ஏன் இது இனி இந்த கட்சி ஒரு பாசத்தின் அடிப்படையில் பிணைக்கப்பட்ட ஒரு கட்சியாக, இந்த கட்சியே ஒரு குடும்பமாக, குடும்பமே ஒரு கட்சியாக இதை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். யாருக்கும் எந்த இடத்துல மனச்சோர்வுகள் வந்துவிடக் கூடாது. போன கூட்டத்தில் நம்முடைய ஆட்சி கேட்டு தம்பி பிரபா அவரு ஒரு பொண்டாட்டி, ஒரு மச்சிஞ்சி, ஒரு மச்சான், ஒரு சகல, அவர் கடையில வேலை செய்யற பெண்கள் உள்பட வந்து உட்கார வச்சிட்டார். அப்படிதான் இருக்கணும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் போகலாமா, வீட்டுல கூட்டு போலாமா, தம்பியை கூட்டு போலாமா, தங்கச்சியை கூட்டு போலாமா, அம்மாவை கூட்டு போலாமா? ஏங்க நான் கேட்கிறேன், சேலத்துல நகை கடை துறக்க ஒரு நடிகை வந்தா, போலீஸ்காரங்க பாவம் லட்டியால வெளுத்து வெளுத்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை உறவுகளின் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணுக்காகவும், மக்களுக்காகவும், மொழிக்காகவும், இனத்திற்காகவும் போராட்டமே பொதுவாழ்வு என்று வாழ்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியை நிறுவிய வேல்முருகனுக்கு பின்னால் குடும்பம் குடும்பமாக நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் என் வேண்டுகோள். ஏன் வரணும்? இங்கே வெற்றி அவர்கள் சொன்னார் அல்லவா, எனக்கு முன்னால் பேசி என்னுடைய ஆளுமைகள் சொன்னார்கள் அல்லவா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி இருக்கிறது என்று சொன்னால் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. எங்கள் மருத்துவர் ஐயா ராமதாசையும் அன்புமணி அவர்களையும். அன்புமணி ராமதாஸ் தான் மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கின்ற போது ஐயா அவர்கள் தான் சொன்னார்கள், வேல்முருகா ஒரு சிறந்த பேச்சின் மூலமாக கலைஞரின் கவனத்தை ஈர்த்து மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி என்கிற அனுமதி தருகின்ற கையெழுத்து போடுகின்ற இடத்தில் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். நீ கோரிக்கை வைத்து பேசு, அவரை கன்வின்ஸ் செய்யி, சட்டப்பேரவையை கன்வின்ஸ் செய்யி, அதற்காக நீ வந்து சட்ட திருத்தங்களை கொடுங்கள் என்று சொன்னார்கள். கொடுத்தேன். டெல்லியில் அனுமதி கொடுக்கிற இடத்தில் அன்புமணி இருந்தார். அடியேன் வேல்முருகன் தான் கோரிக்கை வைத்தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 36 அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது தான் இந்த வேல்முருகன் இங்கு வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமாக நான் வைத்த கோரிக்கை. அதோடு இல்ல, அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கிண்டியில் இருக்கு. நீங்க பொறியியல் படிக்க போகணும்னு அங்கதான் போகணும். அதை உடைத்து மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்கிற கான்செப்டை ஒரு சட்ட திருத்தத்தினூடாக, கவன ஈர்ப்பினூடாக இந்த சட்டமன்றத்தில் கொண்டு வந்து தலைவர் கலைஞர் அவர்களை சாதித்து முதல் பொறியியல் கல்லூரியை பண்ருட்டியிலே கொண்டு போய் அமைத்தவன் பணிக்கங்குப்பத்திலே வேல்முருகன். இன்னைக்கு அடுத்த பாயிண்ட் வந்திருக்கிறேன். 4 வருஷமா தொடர்ந்து முதலமைச்சர் அரின்னு அரிச்சு கோபமா பேசி அப்பாவுக்கு எனக்கும் சண்டை வந்து இன்னைக்கு சாதித்திருக்கிறேன். 234 தொகுதிகளுக்கும் என் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, இஸ்லாமிய, கிறிஸ்துவ அனைத்து உறவுகள் பிள்ளைகளும் கட்டணமில்லாமல் உயர்கல்வியை படிப்பதற்கு தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி என்கிற கான்செப்டை முன்வைத்து இன்றைக்கு என் தொகுதியில் பண்ருட்டி தொகுதியில் ஒரு கலை அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பால் கடலூரில் அறிவிக்க செய்தேன். அங்கே அவர் சொன்னார், வேல்முருகன் சட்டமன்றத்தில் பேசும்போது 4 ஆண்டு காலமா என்ன போட்டு அவர் எப்படி பேசினார், எனக்கு கோபமா வரும். ஆனா கோபம் இருக்கிற இடத்தில் தான் குணம் இருக்கும் என்று நான் உணர்ந்து அவருக்காக கலை அறிவியல் கல்லூரியை தருகிறேன் என்று சொன்னார். இங்கே அமர்ந்திருக்கிற என் தாய்மார்களின் தாலி இருக்கிற மதுபான கடைகளை மூட வேண்டும், கள்ளுக்கடைகள், சாராய கடைகள் மூட வேண்டும் என்று தொடர்ச்சியாக நான் குரல் கொடுக்கிறேன். இன்னும் வெற்றி பெறவில்லை. இன்றைக்கு வெற்றி குமரன்களும் நம்முடைய ஜெகதீஷ் பாண்டியனும் பிரபுகளும் தனசேகரன்களும் வருகின்றிருக்கிறார்கள். பாஸ்கர்களும் நம்முடைய இன்னும் எண்ணற்ற மிகச்சிறந்த ஆளுமைகளும் வருகின்றிருக்கிறார்கள். நாம் வலுவாக மாறுகின்ற போது, நாம் ஒரு பெரும் கூட்டமாக மாறுகின்ற போது, ஒரு பெரும் கட்சியாக நாம் வளர்கின்ற போது நிச்சயம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இனி எவர் அமர்ந்தாலும் நம் கோரிக்கையான என் தாய்மார்களின் தாலி அறுக்கிற மதுபான கடைகளை மூட வேண்டும். மூடுங்களா, வரோம் நாங்க கூட்டணிக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு வலுவுள்ளவர்களாக நாம் மாறணும். ஏன்னா நீங்க எல்லாம் நினைக்கலாம், வேல்முருகன் இதெல்லாம் சொல்றாரு நடக்குமான்னு. ஆனானப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்க காலத்துல மாவட்டத்துக்கு மாவட்டம் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு மணல் குவாரிகள் நடத்தினான். எங்கெங்கெல்லாம் ஆறு இருந்துச்சோ அங்க ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, தேசிய கட்சி எல்லாம் கூட்டு சேர்ந்துகிட்டு 10,000 25,000 ரூபாய்க்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், கோட்ட ஆட்சியார் ஆடியோ ஏலம் விடுவாரு. ஏலத்தை எடுத்து மணல் குவாரி அடிச்சு கொள்ள அடிச்சுக்கிட்டு இருந்தா இந்த தமிழ்நாட்டுக்கு அத்தனை ஆத்துக்கும் போய் ஆய்வு செய்து எத்தனை ஆயிரம் லாரி மணல் எடுக்கிறான், எத்தனை ஆயிரம் கோடி இது விற்பனைக்கு ஆகிறது என்ற புள்ளி விவரத்தை சேகரித்து சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடனிருந்தவர்கள் அடித்த அந்த மணல் மாபியா கொள்ளையை தடுத்து நிறுத்தி அரசு மணல் குவாரிகளை நடத்த வேண்டும், அந்த வருமானம் கல்விக்கு செலவிட வேண்டும் என்று சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர்கள் சாதிச்சிருக்கிறார். அதுவோடு மட்டுமல்ல, சுரண்டல் லாண்டரி மூலமாக
லாட்டரி சீட்டின் மூலமாக என் தமிழ்நாட்டு உழைப்பாளிகளின் உழைப்பை சுரண்டி இன்றைக்கு தனிப்பட்ட லாட்டரி அதிபர்களுக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருந்ததை தடுத்து நிறுத்தி முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவிடம் 40 நிமிடத்திற்கு மேலாக எப்படியெல்லாம் இந்த லாட்டரியால் இந்த குடும்பங்கள் சீரழிகிறது, எப்படியெல்லாம் என் தமிழ் சமூகம் செத்து மடிகிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக அடுக்கடுக்கான பத்திரிகை ஊடகங்களில் அந்த செய்திகளை எடுத்து சட்டமன்றத்திலே காட்டி அந்த கரையாத மனமடைத்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை கரைத்து தமிழ்நாட்டில் லாட்டரி தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் வேல்முருகன், கொண்டு வர செய்தவன் வேல்முருகன். ஆனா அதுக்கெல்லாம் இந்த சேலத்தை நான் உண்மையிலே ஒரு கட்சிக்கு நன்றி சொல்லணும்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு சட்டமன்ற கொறடாவாக கட்சியினுடைய மாநில இணைப்பு நம்பர் 2 அன்புமணிலாம் வரல. அதுக்கு பிறகுதான் அன்புமணி வந்தார். நான் கட்சியில முக்கிய பொறுப்பு இருக்கும்போது நான் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸை கொண்டு வந்தவன் வேல்முருகன் தான். ஆனா நான் சொன்ன போதெல்லாம் மருத்துவர் ஐயா, அதுக்கு பிறகு அந்த அன்புமணி எந்த தடையும் இல்லை, எல்லாவற்றையும் ஏத்துக்கிட்டாங்க. இன்னும் இந்த சேலம் மாநகரத்தில் ஒரு மனநிறைவோடு நிக்கிறேன். என்னன்னா என்னை மருத்துவர் ஐயா அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் சொன்னார்கள், என்னை வெளியேற்றி விட்டு அவர்கள் அடிப்படை உறுப்பில் நீக்கிவிட்டு தூக்கி எறிந்து விட்டு அவர்கள் சொன்னார்கள், ஒரு கொசு இப்படியும் அப்படியுமா பறந்துகிட்டு இருந்துச்சு, அந்த கொசுவை நான் தட்டினேன், அந்த கொசு செத்து விட்டது என்று சொன்னார் மருத்துவர் ராமதாஸ் ஐயா. அந்த கொசுதான் இன்றைக்கு கோடிக்கணக்கான முட்டைகளை பொறித்து அடைகாத்து கோடிக்கணக்கான கொசு. உலகத்தில் ஒரு இனம் எந்த நாட்டிலும் எந்த இடத்திலும் அழிக்க முடியாத இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒன்று கொசுக்கள். நீங்கள் கொசுக்கள் என்று என்ன சொன்னதை நான் பெருமையாக எடுத்துக்கொண்டுதான் சமரசமத்து இந்த களத்தில் நின்ற ஆனானப்பட்ட வாழப்படியார் உங்க சேலத்துக்காரரு பல்லாயிரம் கோடி சென்ட்ரல் மினிஸ்டர் ராமதாஸ் ஐயா வேத்து கட்சி நடத்த முடியல. பேராசிரியர் தீரன் கட்சி தலைவராக இருந்தால் தமிழ் பாக்கா நடத்த முடியல, வன்னியடிகளா நடத்த முடியல, சிஎன்ஆர் நடத்த முடியல. நம்முடைய இங்கே நேற்று முன்கிழமை இணைந்த நம்முடைய ஐயனாருடைய அன்பு மகன் ஐயனார் கட்சி நடத்தினார், பூத்தாறுமொழி கட்சி நடத்தினாங்க, ஜெகத் ரட்சகன் கட்சி நடத்தினார், சிஎன் ராமூர்த்தி கட்சி நடத்தினார், எண்ணற்ற பண்ருட்டி ராமச்சந்திர மக்கள் நல உரிமை கழகம் நடத்தினார். கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறி 15 அரசியல் கட்சிகள் இந்த மண்ணிலே தோன்றி உருவாகி சில மாதங்களிலே அந்த கட்சிகள் காணாமல் போயின. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறி 14 ஆண்டுகால ஒரு கட்சியை வேல்முருகன் நடத்துகிறார் என்று சொன்னால் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி. இப்ப ஒரு 1000 பேர் அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்க்கறது இருக்கைகள்லாம் சேர்ந்து ஒரு 1000 பேர் இருக்கீங்கன்னா இந்த 1000 பேர்ல 60% மேலானவர்கள் என் தமிழ் சமூகத்தை சார்ந்த என் தமிழரின் கூட்டம். எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. இன்னும் என்ன யாரா குறை சொல்லி இருக்கான்னு பார்த்தா நான் பிறந்த வளர்ந்த சொந்த சாதிகாரம் தான் சொல்றான். வேல்முருகன் ஐயாவுக்கு துரோகம் செஞ்சுட்டாரு, வேல்முருகன் ஜாதியை காட்டி கொடுத்துட்டாரு. ஆனா வேல்முருகன் என்றைக்கும் எந்த ஜாதியும் காட்டியும் கொடுக்கல, யாருக்கும் துரோகம் செய்யல. நானே அந்த கட்சியிலிருந்து வெளியேறல. என்னுடைய ஆளுமையை, என்னுடைய திறமையை, என்னுடைய உழைப்பையை அங்கீகரிக்க மறுத்து எங்கள் வெற்றி குமரனே, எங்கள் ஜெகதீசு பாண்டியனே, எங்கள் புகழேந்தி மாறனே, எங்கள் நம்முடைய தனசேகரனே, எங்கள் பிரபுவை, எங்கள் தங்கத்தை பயன்படுத்திக் கொள்ளாமல் வெளியேற்றியது போல் அன்னைக்கு பாமக என்னை வெளியேற்றியது. ஒரு கட்சியில உணர்வுபூர்வமா ரத்தமும் சதையுமா இருந்து உழைக்கிற அந்த தளபதிகளாக இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் வெளியேற்றிய போது நான் உங்கள் சேலத்தை சேர்ந்த பாலிமருடைய ரிப்போர்ட்டர் கண்ணன் தான் என்னை நேர்காணல் செய்தார். நான் வெடித்து விம்பி அழுது அந்த பேட்டியை கொடுத்தேன். அப்படித்தான் இங்க இருக்கிற இந்த வெளியேற்றப்பட்ட உறவுகளுக்கும் இருக்கும். அதனால்தான் அவருடைய வழிகள் எனக்கு தெரியும். அதனால்தான் சொல்லுகிறேன், அந்த வலி சுமந்த வாழ்க்கையோடு வாழ்கின்ற அந்த உறவுகள் நம்மோடு கைகோர்க்கிற போது அவர்களை ஆற தழுவி அரவணைத்து அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை தந்து உரிய பதவிகளை தந்து அவர்களை நாம் இறுக கரம் பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த மேடைகளிலே அதுபோன்ற நிகழ்வுகளை நடத்துகின்ற நம்முடைய பாஸ்கர் போன்றவர்களை அமர வைத்து அழகு பார்க்கிறேன். உடனே நம்ம ஆளுங்க ஐயோ எங்கெல்லாம் கீழே உட்கார வச்சிட்டீங்களே, அண்ணன் புது ஆளு வந்த உடனே புது ஆளை பக்கத்தில் வச்சுக்கிட்டாரா, தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. நான் வேல்முருகன் 10ஓடு அத்தோன்று இத்தோடு அது ஒன்று என்கிற அரசியல் கட்சி நடத்தவில்லை. 45 ஆண்டு காலம் அரசியல் வாழ்வை தன்னகத்தை கொண்டவன். 6 முறை தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு 3 முறை வெற்றி பெற்றவன். எந்த பண்ருட்டியாரை வீழ்த்த முடியாது என்று சொன்னார்களோ அதே என்னுடைய பங்காளி சித்தப்பாவை எதிர்த்துதான் மருத்துவர் ராமதாஸ் ஐயா ஜோடி போட்டு விட்டார். அந்த ஜோடியிலும் வெற்றி பெற்றவன் தான் வேல்முருகன். ஆக நான் எதற்காக இதையெல்லாம் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அப்படி என்னை போட்டியாக பார்த்து ஒதுக்கி அந்த கட்சி இன்றைக்கு இந்த சேலம் மாநகரத்திலிருந்து அறிவிப்பு செய்கிறேன். 1 வார காலத்திற்கு மேலாக
ஐயா சொல்லியிருக்கிறார், சின்னையா சொல்லியிருக்கிறார், உங்களை பார்க்க வேண்டும். நாங்கள் பேஸ்புக்ல பார்க்கிறோம், டிவியில பார்க்கிறோம், பத்திரிகையில பார்க்கிறோம், தொடர்ந்து பிஸியாவே இருக்கிறீங்க. ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. உங்களை பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சியின் பொது நிதிநிலை அறிக்கை அல்லது வேளாண் பட்ஜெட்டை கொண்டு உங்க கரங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்க வைக்கிற அளவுக்கு வேல்முருகனை வளர்த்திருக்கிறீர்கள். உங்கள் உழைப்பால், உங்கள் உதிரத்தை சிந்தி. வேல்முருகன் யாரிடத்திலும் அள்ளி கொடுக்கவில்லை, யாருக்கும் தங்கம் வைரம் பணம் கொடுக்கல. இதுவரைக்கும் என் கட்சிக்கு நன்கொடை புத்தகம் அடிக்கல. இதுவரையில் நானும் அவரிடம் நன்கொடை பெறவில்லை. எந்த பொதுமக்கள் வியாபாரிகள் பெரும் முதலாளிகளிடத்திலும் வாங்கவில்லை. உங்களிடத்திலும் சென்று வசூல் செய்து என் கைகளிலே கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த கட்சியை நேர்மையாக, நியாயமாக, கண்ணியமாக ஒரு கட்டுப்பாட்டோடு நான் வழிநடத்தி வருகிறேன். மேலும் என்னை உற்சாகம் தருகின்ற வகையில், ஊக்கம் தருகின்ற வகையில் இன்னும் எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் இணைய இருக்கிறார்கள். ஆக இந்த இணைப்பு என்பது நம் தமிழ் சமூகத்திற்கான, தமிழ் சாதிகளுக்கான ஒரு இணைப்பு பாலமாக மாற வேண்டும். ஒரு இணைப்பு பாலமாக நாம் இருந்து உண்மையிலே லஞ்சம், லாவண்யம், ஊழல், குடும்ப ஆதிக்கம், மதுபான கடைகள், கனிம கொள்ளைகள், சுற்றுச்சூழலுக்கு கேடு இல்லாத பிரச்சனைகள், சுப உதயகுமாரன் குறிப்பிட்ட அத்தனை பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்புகளை நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் கல்வி, வேலைவாய்ப்பு, உரிமை கிடைப்பதை உறுதி செய்கின்ற வகையில் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறோம். வருகின்ற மே 18ஆம் தேதி நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கோட்டையை மையமாக இருக்கிற 2 பக்கம் கோட்டை சுவர்களுக்கு நடுமையில் ஒரு 7 ஏக்கர் இடத்தை தேர்வு செய்திருக்கிறேன். அந்த இடத்தில் ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்கு முகம் கொடுத்து அங்கு எமது போராளிகள் தான் புலிகள், புலிகள் தான் மக்கள் என்கிற அளவிலே முகம் கொடுத்து மாண்டு போன 1.5 லட்சம் எமது உறவுகளுக்கும் வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்வில் நீங்கள் அனைவரும் உள்ளிவாக்கால் இணைவந்த கூட்டத்திற்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வர வேண்டும். அதுக்கு முன்னதாக நம்முடைய ஏப்ரல் மாதத்தில் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி என் அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவர் கல்வி, வேலைவாய்ப்பு, உரிமை வழங்க ஒரு மிக பெரும் பேரணியை சென்னையே ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் நடத்துவதற்கு இன்றிலிருந்து நீங்கள் சுவர் விளம்பரங்களும் எழுத்துக்களும் எழுத வேண்டும். இந்த 2 நிகழ்ச்சிகளுக்கும் என்கிற வேண்டுகோளை வைத்து உள்கட்சி தேர்தல் நடைபெறுகிறது. இங்கிருந்த மாவட்ட, மாநில நிர்வாகிகளுக்கெல்லாம் இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கில் வந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்களே, நமக்கெல்லாம் அந்த பதவி கிடைக்குமா, நம்மளெல்லாம் அண்ணன் கைவிட்டுருவாரா அப்படி என்று கலங்க கூடாது. கோயம்புத்தூர் சந்திரசேகர் வேற என்ன பாக்குறாரு, என்ன புதிய வரவெல்லாம் வந்த பிறகு நம்மள விட்டுருவாரா, யாரும் வராத போது கோயம்புத்தூர்ல நம்ம கார்ல கொடி கட்டி அண்ணனை கூட்டு போனோமே அப்படிங்கிறாரு. கலங்காத சந்திரசேகர். இங்க வந்திருக்கிற எல்லா உறவுகளுக்கும் நான் சொல்லுகிற செய்தி, நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை, மாற்று அரசியலை, மக்களுக்கான அரசியலை, மொழிக்கான அரசியலை, இனத்திற்கான அரசியலை, இன கூறுபாட்டு பார்க்காமல் மொழிவழி சிறுபான்மை மக்களாக ஆண்டாண்டு காலம் இந்த மண்ணிலே வாழ்கின்ற அனைத்து மக்களினுடைய அன்பை பெற்று உண்மையிலே லஞ்சம், லாவண்யம், ஊழல் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு அரசியல் கட்சியாக, ஒரு சிறப்பான அரசியல் அங்கீகாரத்தை பெறக்கூடிய கட்சியாக, அரசின் அதிகாரத்தை பெறக்கூடிய கட்சியாக 2026 தமிழக வாழ்வுரிமை கட்சி பயணிக்கும் என்பதை தெரிவித்து அதற்கு நீங்கள் எல்லாம் பயணம் செய்ய வேண்டும். வெளியில போகும்போது பத்திரமா பாதுகாப்பா போகணும். யாரும் குடிக்கு, போதை வாசுகளுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. தாய்மார்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன செய்தின்னா, இந்த பாலியல் வழக்குன்னு சொல்றாங்கல்ல, இந்த பாலியல் குற்றம் சொல்றாங்கல்ல, 3 வயசு பெண்களை கூட விடமாட்டான், குழந்தைய கூட விடமாட்டான அந்த காம மனித மிருகங்களுக்கு நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அது போன்ற தவறுகளை திரும்ப திரும்ப செய்கின்ற அந்த ஈவு இரக்கமற்ற அந்த மனித உருவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காட்டு மிராண்டிகளுக்கு தூக்கு தண்டனை என்கிற வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை சட்டப்பேரவையில் சட்ட திருத்தத்தின் மூலமாக, கவன ஈர்ப்பின் மூலமாக கொண்டு வந்தவனும் அடியேன் வேல்முருகன் தான். இந்த ஒத்த சீட்டு என்ன வேலை செய்ய போவது என்பதை பொறுத்திருந்து பாருங்க. எதிர்வரும் தேர்தலில் ஒத்த சீட்டு எத்தனை சீட்டா மாறப்போகிறது என்பதை என் அரசியல் உறவுகளே எட்டிருந்து நீங்கள் எட்டி பார்த்துக் கொள்ளலாம். நீங்கள் எங்களோடு ஒரு காலத்திலும் போட்டியிட முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நாங்கள் வளருவோம். ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வோம், அறிவுபூர்வமான பணிகளை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அருமை சகோதரர் கோழி பாஸ்கர், இங்க இருக்கிற நம்ம இன்ஸ்பெக்டர்ஸ், ஏசி, டிசி, நம்முடைய அடிஷனல் கமிஷனர், ஐஏஎஸ், நம்முடைய ஸ்பெஷல் பிரான்ச் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த மாவட்டத்தை ஒருங்கிணைந்த சேலம் மாநகர மாவட்டத்திலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக வம்பு தும்பு வழக்குகளில் ஈடுபட்டவர்கள், இளம் ரத்தத்தில் செய்த தவறுகளை எல்லாம்
மன்னித்து நாட்டுடைய முதலமைச்சர், உள்துறை செயலாளர், டிஜிபி, அதுபோன்ற உளவுத்துறை தலைவர்களிடத்திலே அழைத்துச் சென்று அவருடைய ஹிஸ்டரியை எடுத்துச் சென்று தந்து, இவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தவறு செய்தவர்கள் தான், நீங்கள் சொல்லுகிற குற்றப்பரம்பரை பட்டியலில் இருந்தவர்கள் தான், ஆனால் அவர்கள் திருந்தி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு, அந்த அடிப்படையிலே அவரோடு இருக்கிற நண்பர்களையும் நான் திருத்தி ஒரு அரசியல் படுத்தி, இனி என் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற இந்த கட்சியில் அவர்கள் உறுப்பினராக இணைந்த பிறகு எந்த தவறுகளும் செய்ய மாட்டார்கள். நீங்கள் நினைப்பது போல் அவர்கள் ஓடி தேடி பிடிக்கக்கூடிய வன்முறையாளர்கள் அல்ல, தீவிரவாதிகள் அல்ல, சமூக கொள்ளையில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்ல. அவர்களும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கம் என்பதை உணர்ந்து அவர்கள் மீண்டும் தவறு செய்யாமல் குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, மனைவியோடு, அப்பா அம்மாவோடு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள் என்று இந்த நாட்டுடைய உயரதிகாரிகளிடத்திலே ஒப்புதலை பெற்றுதான் இங்கு நான் சில பேரை இணைத்துக் கொண்டு வருகிறேன். இங்க கூட கிச்சிபாளையத்தில் இன்னைக்கு 2 தம்பிகள் வீட்டுக்கு காவல்துறை போயிருக்கிறாங்க. வேண்டாம், நான் டிஜிபி கிட்ட, கமிஷனர் கிட்ட அனுமதி வாங்கி தான் வச்சிருக்கேன். இப்ப போய் இன்னைக்கு கூட்டத்துக்கு அவங்க ஆளுக்கு 50 பேரை கூட்டு வராரு கவியரசன் தலைமையிலன்னா, நீங்க கூட்டத்துக்கு போவாதீங்க, உங்களை கைகால உடச்சு தூக்கி உள்ள போட்டுருன்னு சொல்றீங்க. அதெல்லாம் வேண்டாம். சில காவல்துறை அதிகாரிகளுக்கு வேல்முருகன் யாரு, கடந்து வந்த பாதைன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். 2 எஸ்பி ஏற்கனவே நான் சேலத்தில் பதிவு செய்திருக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே 2 எஸ்பிக்கு, ஒரு எஸ்பிக்கு ஆயுள் தண்டனை, ஒரு எஸ்பிய சீட்டை கிழிச்சு எஸ்பியா பணியில இருந்தவனை டிஸ்மிஸ் வீட்டுக்கு அனுப்புறேன் நான். அதனால அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன். உங்க அதிகாரத்துக்கு, உங்க லெட்டிக்கு, உங்க துப்பாக்கிக்கு, நீங்க போடுற பொய் வழக்குக்கெல்லாம் வேல்முருகன் இது பணங்காட்டு நரி, சலசலப்புக்கு அஞ்சாது. என்ன கூட பணங்காட்டு நரின்னு சொன்னோன்னே என் உறவுகள் சொன்னாங்க, ஏன்னா நீ பணங்காட்டு நரின்னு சொல்ற, நீ நம்முடைய தமிழக தேசிய தலைவன் வன்னிக்காட்டு புலிமகனுடைய அன்பு தம்பி, நீ முந்திரி காட்டு புலிக்குட்டி என்று சொல்லுங்கள் என்றார். இங்கே கூட என்னுடைய அருமை நண்பர் ஜெகதீசன் அவர்கள் சொன்னார், புலியூரில் பிறந்த புலி என் அண்ணன் வேல்முருகனோடு இணைந்திருக்கிறான் என்றார். எனக்கென்று சில வரலாறுகள் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலிருந்து, உயர்நீதிமன்றத்திலிருந்து இன்றைக்கும் பல மூத்த நேர்மையான நீதியரசர்களோடு, இந்திய அளவில் இருக்கிற IAS, IPS உயரதிகாரிகளோடு எனக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு பாதை வகுத்திருக்கிறான். வேல்முருகனை போன்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஊர்த்தாலியை அறுக்காமல், ஊர் பணத்தை கொள்ளையடிக்காமல், லஞ்சம் வாங்காமல், நேர்மையாக சாதி மத அரசியல் செய்யாமல் இருக்கிற உங்களை போன்றவர்கள் அரசியல் களத்தில் வளர வேண்டும் என்பதை இந்த நாட்டுடைய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்தவர்கள் இருந்து சாதாரண மேஜிஸ்ட்ரேட்டிலே தொடங்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வரையிலும் இங்கே உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் உட்கார்ந்துகிட்டு நேரடியாக நியாயமான மக்கள் பிரச்சனைகளை தொலைபேசியினூடாக பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன் தான் வேல்முருகன் என்பதை மட்டும் நீங்கள் ஒரு கணம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவம், இங்க பார்த்தா எங்க சுரேஷ்ல இருந்து பல தம்பிமார்கள் பொய் வழக்கில் நிக்கிறான் கோர்ட்ல. ஏதோ ஒரு காலத்தில் யாரும் இங்க என்கிட்ட இருக்கவங்க எல்லாம் யோக்கிய, நாங்கெல்லாம் புத்த சீலர்கள், நாங்கெல்லாம் கௌதம புத்தருடைய வாரிசு அப்படிலாம் நாங்க சொல்லல. நாங்கெல்லாம் சாதாரண கரடு முரடான பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தோம். எங்க ஊர்ல சாதிய கட்டமைப்பு இருந்துச்சு. ஒரு காலத்துல சாதி கலவரத்தில் ஈடுபட்டு இருக்கலாம், அல்லது வேறு விதமான தவறுகளில் ஈடுபட்டு இருக்கலாம், அதுல உணர்ச்சி வயப்பட்டு கொலை வழக்கை சந்திச்சிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நாட்டு நடப்பு, உலகம், விஞ்ஞானம், அறிவியல் இதெல்லாம் புரிந்து கொண்டு நாங்கள் நிம்மதியாக திரும்பி வாழப் போகிறோம், அதற்கு அண்ணன் எங்களுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று வருகிறார்கள். அப்படி வர்றவங்களையும் கூட்டு போய் வச்சு புட்டப்பு கேஸ் போடுறீங்கன்னா, 110 போடுறீங்கன்னா, நான் என்கிட்ட வந்துட்ட பிறகு என் கட்சியில் அவன் தன்னை அடைமானப்படுத்திக் கொண்ட பிறகு எங்க யார் தலையார்த்தான், யாருக்கு தீங்கு நேரிச்சா, என்ன தப்பு செஞ்சா என்கிட்ட சொல்லுங்க, நான் திருத்துறேன். அப்படி இல்லை, அவன் திருந்தாத ஜென்மம் என்றால் அடிப்படை உறுப்பினர் அவனை கட்சியில் நீக்கி வைக்கிறார், எந்த பொறுப்பு தர மாட்டாங்க. ஆனா திருந்தி வாழ வரும்போதே கொண்டு போய் கஞ்சா வச்சு போடுறது, அபின வச்சு போடுறது, புட்டப்பு கேச போடுறது, கத்தியை காட்டினான்றது, மாமூலு கேட்டான்றது, பிட் பாக்கெட் அடிச்சான்றது எல்லாம் என் கட்சியும் இழிவு செய்கிற நிகழ்ச்சியாக, இது என் சுயமரியாதை சார்ந்த பிரச்சனையாக நான் எடுத்துக்கொள்வேன். அப்புறம் உங்க சட்டை கைட்டப்படும், யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா 2 எஸ்பியை காப்பாற்ற ஒன்றிய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு தலைகளை நின்னா. நான் சொன்னேன், இது வேல்முருகன்கிட்ட நடக்காது ராசான்னு. அப்ப பாத்துக்குங்க, இதான் என்னுடைய பவர். இன்னைக்கு கூட இந்த நாட்டில் இருக்கிற கடகோடி விவால தொடங்கி ஒரு கான்ஸ்டபிள் தொடங்கி டிஜிபி வரையில் அத்தனை உயரதிகாரிகளும் எனக்கு நேராக நின்று பதில் சொல்லக்கூடிய வலிமை வாய்ந்த தமிழ்நாடு நடமாடும் சட்டமன்ற பேரவையினுடைய கவர்மெண்ட் அஷூரன்ஸ் கமிட்டியினுடைய சேர்மனாக, அரசு உரிமை குழு தலைவராக இருக்கிறேன். போன வாரம் கூட திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஆய்வு போன அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி, ஆவடி கமிஷனர் சங்கர், என் அருமை நண்பர் ஏடிஜிபி, அங்க இருந்த அடிஷனல் கமிஷனர், அங்க இருக்கிற 3 டிசி எஸ்பி எல்லாரும் மணிக்கணக்காக நான் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து விட்டு தான் சென்றார்கள்.
அரசியல் அதிகாரம் எப்படி கைப்படுத்த வேண்டும், அதை எப்படி முறையாக கையாள வேண்டும், எந்த நேரத்தில் எந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற 45 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய அரசியல் சாணக்கியனாக இருந்து இந்திய நாட்டின் சார்பாக 100 கோடி மக்களின் சார்பாக ஐக்கிய நாடு மன்றத்தில் நியூயார்க்கிலே 6 மாதம் தங்கி ஈழ இனப்படுகொலை குறித்து பேசிய அரசியல் சாணக்கியன் என் உறவினர் பண்டூட்டியாரையே எதிர்த்து வந்த அரசியல் சாணக்கியன் வேல்முருகன். அதனால ஒரு சில விரல் விட்டக்கூடிய அதிகாரிகள் வேல்முருகனா வாழ்வுரிமை கட்சியா, அந்த கட்சியா இருந்தா நீ பெரிய கொம்பனா, ஏதோ மானாசினாலாம் பேசுறீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நான் நினைச்சேன்னா எந்த நேரத்தில் எப்ப பதவியை கைப்பற்றணும், எந்த பதவியை கைப்பற்றணும், எப்ப உன்னை என் முன்னே சம்மன் அழைத்து நேராக நிறுத்தி உன்னை தண்டிக்கணும் என்பது வேல்முருகனாகி எனக்கு தெரியும். ஏன்னா எந்த நாயிடத்திலும் போய் சட்டத்துக்கு புறம்பா தொழில் செய்கின்ற கேவலமான ஈனப்பிரவி படிகளில் வீடுகளிலே ஏறி நின்று கட்சி வளர்ப்பதற்கு வயிறு வளர்ப்பதற்கு கையேந்தியவன் அல்ல. என் சொந்த பணத்தில், என் கட்சியினுடைய சொந்த உறவுகளின் சொந்த பணத்தில், நாங்கள் எங்கள் நண்பர்கள் கொடுக்கிற உதவி பணத்தில், என் பொதுமக்கள் தருகின்ற உதவி பணத்தில் இந்த கட்சியை நடத்துகிறோம். அதனால் எவன்ற கொம்பனுக்கு அடிமை சாசனம் எழுதி தந்துவிட்டு அரசியல் களத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இல்லை. என் கட்சிக்காரன் வந்தானா நீ பிடிஓவா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், தாசில்தாரா இருக்கலாம், ஆர்டிஓவா இருக்கலாம், டிஆர்ஓ இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குகின்ற நீ என் கட்சியுடைய தொண்டர்கள் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக உங்களை அணுகின்ற போது முறையாக பொதுஜனமாக ஒரு பொது மக்களின் குடி பிரச்சனையை கூறி பேச வருகின்ற ஒருவனாக அவரை அங்கீகரித்து அவனுக்குரிய மரியாதையை மாண்பாடு நடத்தப்பட வேண்டும். எங்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்குகின்ற எந்த துறை அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் பொதுமக்களை ஏளனமாக பேசுவது, முடிந்தால் பார்த்துக்கொள் என்று சொல்வது, பொதுவெளியிலே அடிப்பது, உதைப்பது, மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் மனு கொடுக்க வந்தால் இருக்கை போட்டு அமர வைத்து மனு வாங்குவதற்கு பதிலாக நிக்க வைத்து அனுப்புவது, வெளியில் டபேதாரை கூட்டு அனுப்புவது, இது எல்லாம் வேல்முருகன் நடக்காது. வேல்முருகன் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்களிடத்தில் நடக்காது என்பதை எச்சரிக்கையோடு பதிவு செய்கிறேன். இங்க கூட 2 பிரச்சனை இருக்கு. சட்டமன்றம் கூடட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கே இருக்கிற ஒரு பன்னாட்டு பணக்கார நிறுவனம் தரலாமா? இன்றைக்கு தொழிலாளர் வாழ்வுரிமை சங்கத்தில் இணைந்திருக்கிறார்களே தங்கம் தலைமையிலான உறவுகள், அவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டு மூடிட்டு போகணும், பக்கத்து ஊர்ல போய் வாங்கணும், இல்லன்னா அவுட் சோர்சிங் முறையில் உற்பத்தி பண்ணணும். இன்னைக்கு ஈபிலை 15 ஆண்டு காலம் வேலை செய்கிற மேட்டூரை உள்ளடக்கி ஆயிரக்கணக்கான இந்த மண்ணில் புரியக்கூடிய மக்களை நிரந்தரம் இல்லாமல் அவர்கள் இன்றைக்கு கம்பி வேலைக்குள் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்களா, நாங்க 2000 பேரை நிரந்தரம் படுத்தோம். சாத்தியம் இல்லை, ஏமாற்றி வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். ஆனாலும் வேல்முருகனை சாத்தியப்படுத்துவதற்கு அவர்களோடு கைகோர்த்து சட்டமன்றத்தில் போராட தயாராக இருக்கிறேன். அன்னைக்கு கூட தம்பிங்க கூப்பிட்டாங்க வாங்கண்ணா அப்படின்னு. இந்த மாவட்டத்துடைய காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய அவர்களை சங்கடத்துக்கு ஆளாக்க கூடாது. அவர்கள் உள்ளே எந்த கட்சி தலைவர்களையும் அனுமதிக்காத போது கூட்டத்தில் இருக்கிற நாம் சென்று அவர்களுக்கு தலைவலி ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக நான் சார்ந்திருக்கிற என் பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர் துறை அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றேன். அந்த தனியார் பெருநிறுவனம் கம்பெனித்துடைய தொழிற்சங்க தலைவர்களை தங்கம் அவர்களோடு அழைத்து சென்று தொழிலாளர் அமைச்சரோடு அமர வைத்து பேச வைத்தேன். வீரராகு ராவ் என்று சொல்லக்கூடிய தொழிலாளர் துறை செயலாளர்களை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை பேசி தீருங்கள் என்று தமிழ் ஆசிய அஷூரன்ஸ் கமிட்டி சேர்பர்சனாக ஒரு அரசு துறை செயலாளருக்கு உத்தரவிட்டவன் வேல்முருகன். அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் எந்த அதிகாரி வேண்டுமானாலும் எந்த நேரத்திலையும் எப்படி கையாள வேண்டும், எப்படி தட்டி கொடுக்க வேண்டும், எப்படி விரட்டு வேலை வாங்க தெரியும் என்கிற அரசியல் புரிதலோடு அரசியல் செய்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியை ஒரு சில ஆயிரத்தில் லட்சத்தில் ஒரு சில அதிகாரிகள் என் தோழர்களை அநாகரிகமாக நடந்து கொள்கின்றீர்கள். அது வேண்டாம் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இங்கே இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு அனுமதி அளித்த மாநகர காவல்துறை ஆணையர், என்னுடைய அருமை நண்பர், என்னுடைய பண்ருட்டினுடைய ட்ரைனிங் ஏஎஸ்பி அவர்களுக்கும், இங்க இருக்கிற சட்ட ஒழுங்கத்தினுடைய துணை ஆணையர்கள், உளவு பிரிவு ஆணையர்கள், ஸ்பெஷல் பிரான்ச் அட்டாச்மெண்ட் சிஇடி இன்ஸ்பெக்டரில் இருந்து நேர்மையான தகவல்களை சென்னைக்கு தந்து அமைதியான முறையில் இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு தந்த என் அன்புக்குரிய நேர்மையான காவல்துறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற இன்னும் சில உளவுத்துறையில் நேர்மையாக லஞ்சம் லாவணியம் ஊழல் செய்யாமல் காசு விடாமல் பணி செய்கின்ற அந்த நல்ல அதிகாரிகளை வணங்கி அவர்களுக்கும் நன்றி கூறி இது நாள் வரையிலும் மணி 5 மணி இப்போ 9 நெருங்கிவிட்டது, 9 மணி வரையிலும் கால் கெடுக்க நின்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறை நண்பர்களுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமை காத்து பத்திரிகை காவல்துறை ஊடக நண்பர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறி எனக்கு எஸ்கார்ட் பைலட் பண்ணி விமான நிலையத்திலே வரவேற்று இப்போது உணவை உண்டுவிட்டு அவசரமாக தொடர்வண்டியை பிடிப்பதற்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற எனக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. எனக்கு அச்சுறுத்தல் யாருக்கிட்ட தெரியுமா? மணல் மாபியா கிட்ட இருந்து.
கள்ள லாட்டரி விற்கிறவங்க இருந்து, கஞ்சா விற்கிறவங்க இருந்து, ஹபின் விற்கிறவங்க இருந்து நீலகிரி மாவட்டத்தில் 80,000 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை, ஜென்மம் லேண்டை தனியார் மார்வாடி சேட்டுகள் அபகரித்திருக்கிறானே, அதை மீட்டு அரசுடைமை ஆக்கி என் தாழ்த்தப்பட்ட நிலமற்ற ஏழை மக்களுக்கு கொடுப்பதற்காக நான் சட்டமன்றத்தில் நடத்தியிருக்கிற சட்ட போராட்டம். அதற்காக என்ன மிரட்டான் வேல்முருகன்? எப்ப எங்க தனியா போனாலும் நான் தூக்கிடுவேன்னு சொல்றான். 2000 மைலுக்கு அப்பால் இருந்து வந்திருக்கிற ஒரு கபோதி, அந்த கபோதியுடைய மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுகிற கூட்டம் அல்ல இது. புலி வீரன் மாவீரன் பிரபாகரனின் கூட்டம், அந்த தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட தம்பிகளின் கூட்டம். இருந்தாலும் காவல்துறை கொடுக்கிற மாண்போடு கொடுக்கிற மரியாதையையும் அல்லது பாதுகாப்பும் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறேன். பயந்துலாம் இல்ல. இங்க கூட எப்போது வர்ற, என் கூட வர்ற டெம்போ டிராவலர் வரல, எனக்கான என்னுடைய தமிழர் படை தம்பிமார்கள் வரல, ஒத்தாலதான் விமான நிலையம் ஏற வந்த. அப்புறமே என்னுடைய வெற்றி குமரனும் ஜெகதீச பாண்டியனும் அண்ணன் தனசேகரனும் நம்முடைய பிரபாகரனும் என்னோடு சேர்ந்து கொண்டார்கள். பாதுகாப்பை குறித்தும் கவலைப்படுவன் அல்ல, உயிரை பற்றியும் கவலைப்படுவன் அல்ல, ஆனால் சுயமரியாதை சார்ந்து கவலைப்படுவன், தன்மானத்தை குறித்து கவலைப்படுவன். என்னை நம்பி வந்த இன்றைக்கு பல்வேறு கட்சியிலிருந்து வருகிறது இணைந்து கொள்கின்ற இந்த உறவுகளுக்கு சிறு துரும்பு என்று சொன்னாலும் அதை ஒரு காலத்திலும் வேல்முருகன் அனுமதிக்க மாட்டான். இது கடந்த கால வரலாறு என்பதை நேரத்திலே தெரிவித்து, மிகச்சிறப்பாக நம்முடைய அருமை தம்பி, அருமை சகோதரன் கோழி பாஸ்கர் அவர்கள் தலைமையிலே இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இணைப்பு விழா கூட்டத்தை கட்சி தலைமை கிட்ட காசு கேட்கல. அண்ணா நான் 2000 பேரை சேர்க்கணும், 1000 பேரை சேர்க்கணும், ஒரு 5 லட்சம் ரூபாய் தலைமையில இருந்து கொடுங்கன்னு கேட்கல. இல்ல இங்க வர்ற பெண்களுக்கு ஆண்களுக்கு தலைக்கு 500 ரூபாய் கொடுக்கணும், காசு கொடுன்னு கேட்கல. பிரியாணி கொட்டம் கொடுக்கணும் கேட்கல, பொட்டலம் கொடுக்கணும்னு கேட்கல, கோட்டு பாட்டு கொடுக்கணும்னு கேட்கல, என் பெண்களுக்கு வேட்டி சேலை ஜாக்கெட் பிட்டு கொடுக்கணும்னு கேட்கல. எதுவும் கேட்காமல் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய உறவுகளோடு நண்பர்களோடு புடைசூழ இந்த இணைப்பு விழா மிகச்சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது. அப்படி இணைந்த அத்தனை உறவுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையானவர்களுக்கு மட்டும் இந்த மூவர்ண கலரிலான நம்முடைய மஞ்சள் பச்சை, நஞ்சில்லாத உணவு, நோயில்லாத வாழ்வு, கடன் இல்லாத வாழ்க்கை இந்த நிலத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்கின்ற பட்டொலி வீசி பறக்கின்ற இந்த மூவர்ண கலரை தாங்கியிருக்கிற இந்த துண்டுகளை அவர்கள் கழுத்துக்களில் அணிவித்து அவர்களை ஆரத்தழுவி அன்பு பாராட்டி கட்சியிலே இணைத்துக் கொள்வதில் பெருமை அடைகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.